கீழே லைட்டாக ப்ரெஸ் பண்ண சொன்னால் தலை கீழே புரிய சொன்னோம்னா அதிகமாகும், தலைவலி அதிகமாகும். ஓகே, அப்படியே இமீடியட்டாக தருவாங்க. பேச முடிஞ்சால் தள்ளிடுவாங்க. இதை கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்காங்க அப்படின்னா காலை டக்கு மறப்பாங்க, கையை இப்படி கொண்டு போவாங்க, காலை டக்கு மறப்பாங்க, கை இந்த அளவுக்கு தான் போவாங்க, காலை மறப்பாங்க. ரெண்டாவது இதுவே இந்த அளவுக்கு ஷேக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட எய்ம் வந்துட்டு இப்படி ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணணும். அது மாதிரி ட்ரை பண்ணோம் அப்படின்னு இனிமேல் மூவ் ஆகாது, ரிஜிடிட்டி ஃபீல் ஆகும். அண்ட் இப்படி மூவ் பண்ணும்போது அவங்க இது பண்ண மாட்டாங்க, பாடி சைஸ் இந்த ஷோல்டர் இதெல்லாம் சைஸ் அந்த அளவுக்கு ஸ்டிஃப்னஸ் இருக்கும். ஸோ அதை வச்சு ஸ்டிஃப்னஸ் ரிஜிடிட்டி செக் பண்ணிக்கலாம். ஸோ ஈவன் will be there, so stiffness will be there, headache will be there, and fever, stiffness, headache where rigidity, rigidityயும் ஸ்டிஃப்னஸும் இதில் தெரிஞ்சிடும். இது பண்ணக்கூடாது. சரி, ஓகே. இது ஏன் சார் வருது? நம்ம காமிச்சு இல்லையா, யூடியூப்ல வந்து ஃபைல் கோடு வெளியில் வந்து பேரோட கவரிங் வந்து மெனிஞ்சல் இருக்குது. இப்போ இந்த ப்ரீ ஃப்ளோ அந்த ரீஃபில் உள்ள போயிடுச்சு இல்லையா, அந்த ப்ரீ ஃப்ளோ இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் இமேஜின் அந்த ரீஃபில் வந்து கொஞ்சம் உண்டாயிடுச்சு, ஓகே, உள்ளுக்குள்ள ஏதோ அடைச்சிடுச்சு, அப்போ என்ன ஆகும்? மூவ்மெண்ட் வராது இல்லையா. சேம் வே ஸ்பைனல் கார்டோ பிரெயின்லியோ சம்திங் இஸ் தேர். இங்கே பொறாமன் இது என்ன சொல்லுவோம்? பொறாமன் மேக்னம்ல ஒரு ஃப்ரீ ஃப்ளோ மூவ்மெண்ட் இருக்கணும். ரெண்டாவது ஸ்பைனல் கார்ட்ல ஸ்பைனல் கெனால்ல ஒரு ஃப்ரீ ஃப்ளோ மூவ்மெண்ட் இருக்கணும். இதுல இது இருந்துச்சுனாலும் உள்ளுக்குள்ள அந்த சிஎஸ்எஃப்ல தான் வந்து பிரெயின் ஆக்சுவலாக நடந்துட்டு இல்லையா, அதுக்குள்ள ஒரு ஃப்ளோட்டிங் இருக்கணும். அது இல்லாமல் இன்க்ளைம் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது உப்பி இருக்கும், திக்கினிங் ஆயிருக்கும், ஹார்டனிங் ஆயிருக்கும். எப்பயுமே இந்த நர்வஸ் சிஸ்டம் நம்ம படிக்கும்போது ஒரு இன்ஃபர்மேஷன் நடக்குதுன்னா திக்கனிங் அண்ட் ஹார்டனிங் இருக்குது. இந்த வைரல் மெனிஞ்சைட்டிஸ் மாதிரி கண்டிஷன்ஸ்ல கூட சில ரேஷஸும் இருக்கு. ஓகே, இப்போ இந்த அளவுக்கு ஸ்டிஃப்னஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ இப்போ நீங்கள் மடக்கிறீங்க இல்லையா, அப்போ அந்த ஃப்ரீ ஃப்ளோ இருக்குமா? ஸ்பைனல் கெனாலியோ முக்கியமாக எங்கன்னா ஃபொராமினாஸ் மேக்னம் இருக்கு இல்லையா, நீங்கள் இப்படி மடக்கிறீங்க, ஃபொராமினாஸ் மேக்னம் வந்து ஃப்ரீ ஃப்ளோ ரெஸ்ட்ரிக்ஷன். பிகாஸ் ஆஃப் தி ரெஸ்ட்ரிக்ஷன் இங்கே ஃபொராமினாஸ் மேக்னத்துக்கு மேலே ரெஸ்ட்ரிக்ஷன் அண்ட் கன்ஸ்டன்ட். இங்கே ஃபொராமினாஸ் மேக்னத்துக்கு இருக்கும்போது ஃபீலிங்லாம் ஓகே, ஆல்ரெடி இட் இஸ் வைரல் மெனிஞ்சைட்டிஸ் இம்ப்ளிமெண்ட் இருக்கு. அந்த இம்ப்ளிமெண்டட் ஏரியா will go for healing. இப்போ நீங்கள் வந்துட்டு கையில் பெயின் இருக்கிற இடத்துல ஸ்ட்ரெச் பண்ணிருக்கீங்கன்னா கொஞ்சம் ஒரு டிஸ்கம்ஃபர்ட். ஆனால் நம்ம அதனால தான் சொல்லுவோம் பேஷண்ட்டுக்கு கடுமையாக பண்ணாதீங்க, ஜென்டலாக பண்ணுங்க. இப்போ நல்லா அடிபட்டு இடத்துல வீங்கி இருக்கு, அப்போ நீங்கள் என்ன சொல்லுவோம், வலியை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்க சொல்லுமா. அப்போ அந்த இடத்துல பண்ணும்போது என்ன ஆகும்? ஸ்பேஸ் கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆகும்போது கொஞ்சம் பெயின் இருக்கும். இனிஷியலாக அப்படி தான் இருக்குன்னா ரெண்டும் பண்ண செய்வோம் சேம் டே. அப்போ அந்த இடத்துல இன்க்ளைம் ஆயிருக்கு அப்படின்றப்போ பாடி இருக்குன்றப்போ அப்போ நம்ம செக்அப் போடுறோம்னா இன்டேரக்டாக என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா இன்டேரக்டாக ஸ்ட்ரெச் பண்ணிருக்கோம். அப்போ நியூரல் மொபிலிட்டி உள்ளுக்குள்ள இருக்கும் இல்லையா, உள்ளுக்குள்ள அந்த நியூரல் மொபிலிட்டி நாட் பி தேர். ஸோ டெஃபினெட்லி stretching, and the stretching is abnormal for that present situation. So the patient will show headache. இப்படி புல் பண்றப்போ ஃபொராமின் மேக்னம்ல கன்சென்ட் இருக்கிறப்போ அல்டிமேட்லி இது மேலே இருக்குது. அந்த இப்போ இந்த இடத்துல ஸ்பேசம் இருந்துச்சுன்னா இதை நம்ம ஸ்ட்ரெச் பண்ணும்போது இங்கேருந்து இது வரைக்கும் பெயின் வருதா, சேம் டே இங்கே ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, ஸ்பேசம் இருக்குன்னா இங்கேருந்து அது மேலே ஃபுல்லாக பெயின் இருக்கும். எஸ்பெஷலி they will feel pain over this area. But some people will say directly இங்கே வரும். ஓகே, இதே கிளாசிக்கல் சைன் தான் வந்து அப்பர் ட்ரபிசைட்டிஸ்ல இருக்கும். அப்பர் ட்ரபிசைட்டிஸ்ல எவ்வளோ தூரம் ட்ரிகர் பெருசாக இருக்கோ அவ்வளோ தூரம் வந்து சிம்பிள்ஸ் இருக்கும். ட்ரிகர் கம்மியாக இருந்துச்சுன்னா லோ பீரியடே இங்கே இருக்கும். ட்ரிகர் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா இது வரைக்கும் போகும். அதை விட ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா இது போய் வேர்டெக்ஸ் வரைக்கும் போகும். அதை விட ஜாஸ்தியாக இருக்குன்னா இது வரைக்கும் போயிட்டு வேர்டெக்ஸ் வந்து பிரிஞ்சு மறுபடியும் கீழே இறங்கி இப்படி இங்கே இது வரைக்கும் வரும். அது இந்த ஏரியாவில் தான் வராது. சப்போஸ் லீவேட்டர்ஸ் யாருமே இருந்துச்சு அப்படின்னா இங்கே ரெடியில் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இருக்குது. இதே அதனால தான் அந்த கேஸ் தான் எழுத சொன்னேன், பார்க்கறதுக்கு மைக்ரேன் இருக்கும். அண்ட் இது ஸ்கேனிங், ஆன்டிரேஸ் ஸ்கேனிங், வெடிஸ் ஸ்கேனிங் இல்லையா, வெடிஸ் ஸ்கேனிங் இல்லையா, அந்த ஸ்கேனிங் நீங்கள் எடுக்கும்போது அதோட டேட்டஸ் இருக்குன்னா எக்ஸாக்ட்லி லைக் மைக்ரோடிக் இன்ஃபெக்ஷன் பண்ணி பெயின் ரெடிங் பண்ணுறது. பட் இசிஜி ஆகும் டிஃபரன்ஷியல் டயக்னோஸ்டிக் இசிஜி ஆகும். பட் அந்த ஆஃபீஸ் பார்ட்டி ஸ்பெஷல் டெஸ்ட்டாக நம்ம ஃபோர்ஸ்ஃபுல் ப்ரீதிங் பண்ணுறப்போ இங்கே ஸ்கேனிங் ப்ரொட்ரூடராக இருக்கும். அப்படியே அதை வச்சு நம்ம செக் பண்ணால் ப்ளஸ் பாஸ்டர் மாடிஃபை இருக்கும். இதனால தான் ஆரம்பிச்சு சொல்லும்போது அதெல்லாம் இன்சிடென்ட் பண்ணிட்டு ப்ராஜெக்ட் அதுக்கு அங்கே வரது அதுக்கப்புறம் அங்கே வரப்போ ப்ராஜெக்ட் ஸோ இந்த ரீசன்னால தான் இந்த ரீசன் இருக்கிறனால தான் இந்த ரெடியூஷன் இல்லையா. ஸோ திஸ் வில் பி கிளாசிக்கல் இன் மெனிஞ்சைட்டிஸ், எஸ்பெஷலி வைரல் மெனிஞ்சைட்டிஸ் அண்டர் அமெரிக்கன், எஸ்பெஷலி திஸ் வில் பி
so classical in